நண்பர்களே, இது வந்து ஒரு முக்கியமான இடம். பத்ர் போரில் 14 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். அந்த சஹாபாக்களினுடைய அடக்கஸ்தலம் வந்து இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இங்கே வந்து புறாக்கள்லாம் இருக்குது. இதுக்கு வந்து தீவனம் கூட வெளியில் வச்சுருக்காங்க. 5 ரியாலுக்கு ஒரு பாக்கெட்டு கோதுமை, அதுக்கப்புறம் சிறு சிறு தானியங்கள்லாம் அதில் இருக்குது. அதை வாங்கி நம்ம போடலாம். அதுக்கப்புறம் சஹாபாக்களினுடைய பெயர்களை இந்த தூணில் வந்து எழுதியிருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. அதிகமான மக்கள் நெருக்கடி கிடையாது. இது வந்து மதீனாவுக்கு போகிற வழியில் இருக்குது. இங்கேருந்து இனிமேல் மதீனாவுக்கு போகணுன்னு சொன்னால் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் போனால் தான் மதீனா வரும். வந்து இந்த பேரிச்சம்பழம் தோட்டத்தை வந்து நான் அங்கே தான் பார்க்குறேன். இவ்வளோ மரங்கள் வந்து அடர்த்தியாக இவ்வளோ நெருக்கடியாக இப்போ இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்தோம், எங்கேயுமே வழியில் பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இது இந்த மதீனாவுக்கு உள்ளே போகிற வழியில் இங்கே தான் பேரிச்சம்பழம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து டீயெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த பேரிச்சம்பழம் வச்சுருக்காங்க. ஆனால் பேரிச்சம்பழம் வந்து நான் இது வரைக்கும் பார்த்தேன், அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேரிச்சம்பழம் இல்லை. மக்காலையும் சரி இங்கேயும் சரி ஒரு சாதாரண பேரிச்சம்பழம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வெள்ளி மோதிரங்கள்லாம் வச்சுருக்காங்க, அந்த கல் வச்ச மோதிரம் அதெல்லாம் கூட நிறைய இருக்குது. நமக்குமே பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் தேவைப்படுது. நல்ல குவாலிட்டியான பேரிச்சம்பழம் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இங்கே மதீனாவில் வந்து உங்களுக்கு குறைஞ்ச விலையில் பேரிச்சம்பழம் கிடைக்கும். இப்போ நான் ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். டீ வந்து 1 ரியால் தான். அதில் வந்து இந்த இலை என்ன இலை போட்டிருக்காருன்னா, இது வந்து புதினா இலை. இவங்க வந்து இந்த புதினா இலையை டீயில் போட்டு குடிப்பாங்க. அதுக்கப்புறம் நேச்சுரல் பிலிஸ்தான் ஆயில்னு ஒரு ஆயில் விற்கிறாங்க. இது ரொம்ப நிறைய வியாதிகளை இது தீக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இங்கிலீஷில் அந்த போர்டில் அழகாட்டு எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து அந்த பிலிஸ்தான் வேர். இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் முக்கியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வேர் சில பேர் வேர் வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயில் கூட வாங்கிட்டு போகிறாங்க. இங்கிலீஷில் எல்லாமே அந்த டீட்டெயிலாக வந்து எழுதியிருக்காங்க. இது கோதுமை வந்து இந்த புறாக்கு போடக்கூடிய தீவனம். இந்த பேரிச்சம்பழம் பாருங்க, இதுவுமே சுமாராக தான் இருக்குது. அதாவது வந்து மக்கால இருந்து மதீனாக்கு நேராக புல்லட் ட்ரெயின் இருக்குது. புல்லட்னா அதிவேக ட்ரெயின். அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 300 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ட்ரெயின். அது வந்து எத்தனை மணி நேரம் அங்கேருந்து உங்களுக்கு மக்காலேருந்து மதீனாவுக்கு கிட்டத்தட்ட 430 கிலோமீட்டர் கிட்ட வரும். அது வந்து 2.5 மணி நேரத்தில் அந்த ட்ரெயின் போய் சேருது. இடையில 2-3 ஸ்டாப் வரும் போல் இருக்குது. அதனால் வந்து அந்த 2.5 மணி நேரம் டைம். அதுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 150 ரியாலுக்கு பக்கம் டிக்கெட்டு ரேட்டு இருக்கும், அதாவது சிங்கிள் டிக்கெட்டு. இப்போ நம்ம வந்து ட்ரெயினில் போனோம்னா வந்து நம்ம நேரடியாக போய் மதீனாவில் போய் இறங்கிடலாம். ஆனால் நம்ம பஸ்ஸில் போன இது வராது. பஸ்ஸுனால் உங்களுக்கு வந்து எல்லா இடங்களையும் நிறுத்தி அழகாக நிதானமாக காமிச்சு நல்ல அந்த ஃபுல் டீட்டெயிலெலாம் நமக்கு சொல்லி அந்த வரலாறுலாம் சொல்லி எடுத்து நம்ம அழகாக பொறுமையாக பார்த்துட்டு போகலாம். நம்ம பஸ்ஸு கிளம்ப போது போல் இருக்குது. அவர் உஸ்தாத் வந்து எல்லோரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. இங்கே ஒரு காய் ஒரு வித்தியாசமாக வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் என்ன காயின்னு தெரியல, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நண்பர்களே, இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல எவ்வளோ பஸ்ஸு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து வெவ்வேறு நாட்டில் இருந்து வெவ்வேறு மக்கள் வந்து வெவ்வேறு குரூப்பாட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு மொழி பேசுகிறவங்க தனித்தனியாக உஸ்தாத் வந்து அதுக்கு உண்டான டீட்டெயிலாம் வந்து அந்த இடத்த பற்றி அவங்க தகவல் சொல்கிறாங்க. Muhterem kardeşlerim, Bedir Savaşı öyle bir savaş ki, bakın dikkat edin, bir tarafta Peygamber Efendimiz sallallahu aleyhi ve sellem var, karşı tarafta onun damadı var, Ebul As, Zeynep annemizin eşi, Ebul As var karşıda. Bir tarafta Peygamber Efendimiz var, India. നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ തങ്ങളും സ്വഹാബികൾ ഇരുന്നിരുന്നത് അവിടെയായിരുന്നു. അതുപോലെ തന്നെ ശത്രുക്കൾ ഇരുന്നിരുന്നത് അവിടെയായിരുന്നു. പിന്നീട് ഹൗല് വല്ലാതെ മഴ വർഷിച്ച് അതിൻ്റെ പേരിൽ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ തങ്ങൾ അവിടെ ഒരു ഹൗല് നിർമ്മിച്ചിരുന്നു. ആ ഹൗല് വെള്ളമെടുത്തുകൊണ്ടാണ് അസ്വദി എന്ന് പറയുന്ന ഒരു ശത്രു അവിടുന്ന് വെള്ളമെടുത്തതിൻ്റെ പേരിലാണ് യുദ്ധത്തിൻ്റെ അക്രമം ആരംഭിക്കാൻ തുടങ്ങുന്നത്. ആ ഒരു യുദ്ധം ആരംഭിച്ച സ്ഥലമാണ് നമ്മൾ ഈ കാണുന്നത്. അവിടെയായിരുന്നു ഹൗല് നിർന്നിരുന്നത്. ബദർ യുദ്ധമാണ് ഇവിടെ നടന്ന സ്ഥലമാണ്. ബദർ യുദ്ധം തുടങ്ങിയ സ്ഥലമാണിത്. ഇവിടുന്ന് ആരംഭിച്ച് പിന്നീട് 14 പേരാണ് സ്വഹാബികളാണ് ഇവിടെ ഷഹീദായിട്ടുള്ളത്. മക്ക മുശ്രിക്കുകളിൽ 70ഓളം പേര് കൊല്ലപ്പെട്ടിട്ടുണ്ട്. അവരെ കുഴിച്ചു മൂടിയത് ആ ഭാഗത്ത്
ഒരു കിണറുണ്ട്. ആ പൊട്ടക്കിണറ്റിലാണ് എന്ത് ചെയ്ത് അവരെ കൊണ്ടുപോയിട്ടത്. നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം തങ്ങൾ ഇരുന്ന സ്ഥലമാണ്, ടെൻറ്റ് കെട്ടി അള്ളാഹുവിനോട് ദുആ ചെയ്ത സ്ഥലമാണ് ആ പള്ളി നിൽക്കുന്ന സ്ഥലം. അപ്പോൾ അതിൻ്റെ പേര് മസ്ജിദുൽ അരീഷ് എന്നാണ്. இங்கே வந்திருக்கிற பஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த டிரைவர் இருக்கக்கூடிய அந்த கேபின் வந்து பள்ளத்தில் கிடக்குது, பேசஞ்சர் இருக்கக்கூடியதெல்லாம் உயரமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மலைகள்லாம் பாருங்கள், இது பார்க்குறதுக்கே நல்ல ஒரு வித்தியாசமான கலரில் நல்ல ஜம்முன்னு வெங்காய சருகு கலரும்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. டிரைவரனுடைய கேபின் பாருங்கள், இது பஸ் கம்பெனி வந்து பொன்லுக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது அநேகமாக சைனா கம்பெனியாக தான் இருக்கும். இது வந்து மேனுவல் கியர் வண்டி தான் இது. கிட்டத்தட்ட அந்த செட்டப்லாம் பார்க்கும்போது போட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு, இந்த மாதிரி செட்டப்பு டேஷ்போர்ட்லாம் அந்த மாதிரி தான் ஒரு அழகாக அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. സൗകര്യമുള്ളൊരു വീടിനും പ്രസവത്തിലെയണു പത്തിനും പതിരീങ്ങളായി തുണറപ്പന ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹ് ഇല്ലല്ലാഹു മുഹമ്മദുർ റസൂലുള്ളാഹ്. நண்பர்களே, இப்போ வந்து மஸ்ஜிதே கூபா இந்த பள்ளியில் தான் வந்து இப்போ இஷா தொழுகைக்காக வேண்டி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ இங்கே தான் வந்து நம்ம இஷா தொழ போகிறோம். பள்ளி உள்ளே போகலான்னு பார்த்தா பள்ளி உள்ளே வந்து ஆட்கள் நிரம்பிட்டாங்க. அதனால் வந்து அங்கே கேட்டு போட்டு மூடி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வெளியில் தான் வந்து இஷா தொழுகையை நிறைவேற்றணும். இப்போ இஷா தொழுது முடிச்சிட்டோம். இப்போ இஷா தொழுது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே பஸ்ஸுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ பஸ்ஸுக்கு போகணும். ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி 3 நாள் பேக்கேஜில் வந்து உம்ரா வந்தேன். அப்போ இந்த பள்ளிக்கும் கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க. போயிட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு வேகமாக வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது பாகிஸ்தான் குரூப்பு. அப்போ அதில் வந்து இந்த ஜியாரத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க 10 ரியால் தனியாக வசூல் பண்ணாங்க. எல்லாருமே அது வசூல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பஸ்ஸில் வந்து உங்களுக்கு சிங்கிள் வந்து டிக்கெட் வந்து 100 ரியால் தான். நண்பர்களே, நம்ம மதீனாவில் வந்து இன்னும் ஜியாரத்தில் தான் இருக்கோம். இன்னும் வந்து நம்ம மஸ்ஜிதுன் நபவிக்கு நம்ம வந்து போகலை. இப்போ வந்து இன்னும் ஒரு 2-3 இடம் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலில் போயிட்டு அதுக்கப்புறம் இரவு சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஃபுல்லாக நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம நாளை கழித்து தான் நம்ம மதீனாவில் இருந்து நம்ம வந்து ரியாத்துக்கு போக போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். நண்பர்களே, மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 ஆகிட்டு. மஸ்ஜிதே கூபா, அதுக்கப்புறம் வந்து இது வந்து கிப்லத்தைன் மஸ்ஜித், அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். நான் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, வரலன்னு தான் நினைக்கிறேன். இப்போ பஸ்ஸு தடவை வரேன். அப்படியே மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேலையும் அதே மாதிரி இருக்கு, சேம் தான். இனி அடுத்தது எங்கே போகிறாங்க தெரியல. அதாவது இனி ஒரு இடத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ரூமுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ரூமு தூரமாக பக்கமாக அப்படின்னு கேட்டேன். அவர் உஸ்தாத் வந்து மதீனாவில் ரூம் கொஞ்சம் தூரம்தான் அப்படின்னாரு. மதீனாவில் ஏற்கனவே நான் போன தடவை வரும்போது ரூம் எல்லாம் தூரமாக தான் இருந்துச்சு. மதீனா பக்கத்தில் ஃபுல்லாக ஹை கிளாஸு, அதாவது ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பணக்காரங்க தங்கக்கூடிய இடமா இருக்கும். கொஞ்சம் தூரமாக போனால் தான் ஓரளவுக்கு நார்மலான ஆட்கள் தங்குற மாதிரி இருக்கும். இப்போது பார்ப்போம் இன்றைக்கி என்ன கதை அப்படின்ட்டு. ரூமுக்கு போனதுக்கப்புறம் சாப்பாடெலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ரைட்டு. இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறி உட்காருவோம். அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க, என்ன பிளானு அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க பஸ்ஸுக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தினுடைய ஃபேக்டரி. அங்கே தான் இப்போ நான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமான பேரிச்சம்பழம் வச்சுருக்காங்க. அதாவது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு நீளம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கரினா அதாவது பேரிச்சம்பழத்தில் நல்ல இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம். இதில் ஏதோ சாக்லேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து 15 ரியால் வச்சு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே அவங்க வந்து குவாலிட்டி வைஸாக பிரித்து தனித்தனியாட்டு வச்சுருக்காங்க. நமக்கு வந்து எது தேவையோ நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி
சாம்பிளும் இருக்குது. அதை சாப்பிட்டு பார்க்கலாம், எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வாங்கினா போதும். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து வேறு வேறு வெரைட்டியாக வச்சுருக்காங்க. பாக்ஸ்லாம் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு பேரிச்சம்பழமும் சாப்பிட்டு பார்த்தா ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு. பேரிச்சம்பழம்னாலே அது வந்து மதினா தான் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பேரிச்சம்பழம்லாம் கிடைக்கும். இங்கே மதினாவில் வந்து பேரிச்சம்பழம் தோட்டங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பேரிச்சம்பழம்லாம் பாருங்கள், இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் வந்து சுக்கரி பேரிச்சம்பழம் தான். இதெல்லாம் வந்து 1 கிலோ வந்து 10 ரியால் தான் போட்டிருக்காங்க. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு ட்ரை, அதாவது காஞ்சி போன மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல இனிப்பாக இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது சரியான நீளம். இது வந்து நம்ம காலையில் ஒரு 2-3 சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாகிடும். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை சாப்பிட்டாலே போதும். அவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜுவா வச்சுருக்காங்க. அஜுவா வந்து நல்ல குவாலிட்டியான பேரிச்சம்பழம். அது வந்து 25 ரியாலுக்கு தான் அஜுவா போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. சுற்றி பார்க்க அப்படியே புதுசாக ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்குது. இது பாருங்கள், இதுவுமே வந்து இது ஒரு ஐட்டம். உண்மையில் இங்கே வந்து பேரிச்சம்பழம் வந்து ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான பேரிச்சம்பழம்லாம் நமக்கு இருக்குது. நமக்கு என்ன பிடிக்குமோ அதே மாதிரி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வெரைட்டி இருக்குது. நானுமே கொஞ்சம் பாக்ஸ் எடுத்துருக்கேன், ஊருக்கு கொடுத்து விட்றதுக்காண்டி. பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து நமக்கு லொஹர் தொழுகைக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி போகிறது என்ன ஏதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.